விற்கிற வேலைக்கு வந்து அவ கொடுக்குறது கம்மி தான். இந்த சாப்பாடு வெளியே போய் வாங்கணும்னாக்கா 80 ரூபாய் இல்லாத வாங்க முடியாது. அவ 60 ரூபாய் தான் கொடுக்குறேன். நான் கல்யாணம் பண்ண வந்து ஜாதி வேற, அவங்க அப்பா வந்து அவ்வளோ இல்லை, அப்பா வந்து விட்டுட்டு போயிட்டாரு. சாப்பாடு 50 ரூபா தான், எவ்வளோ வேணா சாப்பிட 50 ரூபா. முட்டை வச்சா 60 ரூபா. பீஃப் தொக்கு, மீன் அவிச்சு முட்டை, ஆம்பெட்டு, சிக்கன் குழம்பு, மீன் குழம்பு, சாம்பார், ரசம். 30 வெளியே போய் விட்டு பொண்ணு பார்த்து டிகிரி படிக்கிறா, அது நான் பார்க்கணும். நீங்க உங்களோட சாப்பாடு செம்ம டேஸ்டா இருந்தது. நான் அதனாலதான் வந்து ஏற்கனவே சாப்பிட்டுட்டு போயிட்டு உங்க கடையை வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு வந்தேன். கண்டிப்பா வந்து நீங்க கஷ்டப்படுறீங்கன்னா அது கண்டிப்பா பலன் இருக்கும். மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் கிருத்திகா. இன்னைக்கு வந்து ஒரு நல்ல லஞ்ச் டைம்ல மீன் குழம்பு சாப்பாடு சாப்பிடலாம் நம்ம கிளம்பி வந்திருக்கோம். ஆக்சுவலி செம்ம வெயில் அடிக்குது. நீங்க பார்த்து ஒரு 4-5 பேர் கமெண்ட் பண்ணி உங்களோட ஃபேவரட் ஷாப்லாம் எனக்கு ஷேர் பண்ணீங்கன்னா ரிவ்யூ எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். பார்த்து ஏதாவது பண்ணுங்க. அடிக்கிற வேலைக்கு என்னால ஸ்பாட் எல்லாம் தேட முடியல. நம்ம கரெக்டா எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா துர்கா வீட்டு சாப்பாடுன்ற ஒரு கடைக்கு தான் வந்திருக்கோம். எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா NSK நகர்ல லொக்கேட் ஆயிருக்கு. கரெக்டா நீங்க ரவுண்டானால இருந்து NSK பிரிட்ஜ் போற வழியிலே இந்த கடை இருக்கும். லேண்ட்மார்க் பாத்தீங்கன்னா அம்மா உணவகமுக்கும் பால்வாடிக்கும் நடுவுல இருக்கும் இந்த கடை. இந்த அக்கா வந்து இதுக்கு முன்னாடி ஃபைனான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்களாம். கொரோனா வந்து அவங்க வாழ்க்கையே புரட்டி போட்டுருச்சா. அவங்களோட எமோஷனல் ஸ்டோரி எல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி மக்கள் கிட்டயும் ரிவ்யூ கேட்கலாம். நானும் சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம்க்கா, சொல்லுங்க. உங்க கடை பேரு? கடை பேரு துர்கா. எத்தனை வருஷமா கடை நடத்திட்டு இருக்கீங்க? 2 வருஷமா இருக்கு. 2 வருஷமா நடத்திட்டு இருக்கீங்களா? என்ன டைம்ல இருந்து என்ன டைம் வருவாங்க? காலைல ஒரு 6 மணிக்கு ஓப்பனு, சாயந்தரம் ஒரு 5 மணிக்கு க்ளோஸ். செம்ம சூப்பரா இருக்குங்க. அண்ணா நகர் வந்தாலும் அக்கா கடையில தான் சாப்பாடு. அக்காவும் இன்னும் ஸ்மார்ட்டா இருப்பாங்க, அவங்க சாப்பாடு ஸ்மார்ட்டா இருக்கும். துர்கான்றது உங்க பேரா இல்ல வந்து யாரோட பேரு? நாங்க வளர்த்தது செல்ல பிரியாணி பேரு துர்கா. அது வந்து ஒரு 5 வயசு இருக்காது. எல்லாமே எங்க கடை, எங்க ஐடி ஃபுல்லாவே அது பேர் தான் இருக்கும். ஏன்னா எங்க செல்ல போனாங்க இப்ப இருக்கா? இல்ல, அது போன வருஷம் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு வந்து காணாத போயிடுச்சு. நாங்க ஒரு 6 மாசமா இங்கதான் வாங்கி சாப்பிடுவோம். நல்லா இருக்கும் டேஸ்ட் எல்லாம். ஆனா நல்லா வசதியா இருந்தது தான். இந்த லாக்டவுனு தான் கொஞ்சம் எல்லாம் பண்டிகை எல்லாம் பிடிச்சி ரொம்ப கடன் ஆகி இப்போ இந்த கடை ஆரம்பிச்சிருக்கா. இப்போ ஓரளவுக்கு பாருங்க, கறி குழம்பு மீன் குழம்பு தான் ரொம்ப பிடிக்கும். நல்லா வைப்பா. மற்ற ரசம் சாம்பார் எல்லாமே நல்லா. ரேட்டுல கம்மி தாங்க, ரொம்ப கம்மி தான். மற்ற கடையில் சாப்பிட்றத விட அக்கா கடையில் ரொம்ப விலை கம்மி தான். டேஸ்ட்டு செம்ம சூப்பர். நான் வந்தாதான் சொல்லிட்டே இருப்பேன் எப்போ வந்தாலும், அக்கா உங்க கடையில் அக்கா சாப்பாடு சூப்பராக இருக்கு சூப்பராக இருக்கு. கரெக்டாக நீங்கள் வந்து கேட்குறீங்க. ரெகுலரா வந்து பீஃப் தொக்கு, மீன் அவிச்சு முட்டை, முட்டையில வந்து வறுத்தது, ஆம்பெட்டு, சிக்கன் குழம்பு, மீன் குழம்பு, சாம்பார், ரசம். அது மாதிரி சிக்கன் ஈரல் லிவர் அது இருக்கும். சாப்பாடோட விலை எவ்வளவு கொடுத்துட்டு இருக்கீங்க? சாப்பாடு 50 ரூபா தான். 50 ரூபாய்க்கு எவ்வளோ வேணா சாப்பிடலாம். 50 ரூபா. முட்டை வச்சா 60 ரூபா. கறினா பீஃப்லாம் எவ்வளவு? கறியில வந்து பீஃப் கறி வச்சா 100 ரூபா, மீன் வச்சா 80 ரூபா. சிக்கனும் அதே ரேட்டு தான். சிக்கன் அதே ரேட் தான். ஆரம்பத்துல ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இந்த கடை போடும்போது அவ்வளோ யாரும் வர்றதில்ல. நைட்டு கடை போட்டிருந்தா அது வந்து அவ்வளோ வியாபாரம் இருக்காது. இப்போ இந்த பகல் வேலை செய்யறவங்க எல்லாம் ஓரளவுக்கு சாப்பிடுறாங்க. ஆனா டேஸ்ட்டும் நல்லா இருக்கு. அதனால கொஞ்சம் கடத்துல ஆயிட்டேன். கடத்தாலே இதை எடுத்தேன். இதே நம்ம ஓரளவு கை கொடுக்குது. நம்ம கொஞ்சம் நடுவில் கொஞ்சம் கஷ்டப்படுறது. சரி, இந்த சாப்பாடு கம்மியாக கடை குத்துது. அதிகமாக யார்கிட்டே பேரம் பேசி வாங்க போதில்லை. 40 ரூபா குத்துது, அவ்வளோதான். ஏன் நம்ம கஷ்டப்பட்டோம். லாக்டவுன்ல சாப்பாடு கஷ்டப்பட்டாங்களா. காசு இல்லை, அவ்வளோ பணம் வச்சிருந்து லாஸ் ஆகி 30 வெளியே போய் விற்று எல்லாத்தையும் இன்னும் கொஞ்சம் பிரச்சனைக்கு முடியணும். இப்போ விற்கிற வேலைக்கு வந்து அவ கொடுக்குறது கம்மி தான். இந்த சாப்பாடு வெளியே போய் வாங்கினோம்னாக்கா 80 ரூபாய் இல்லாத வாங்க முடியாது. அவ 60 ரூபாய் தான் கொடுக்குறேன் ஒரு சாப்பாடு. அதுவும் இங்கே சாப்பிட்றவங்களுக்கு 50 ரூபாய் தான். பார்சல் மட்டும்தான் 60 ரூபாய். நான் சென்னையில இருந்து புளியாந்தோப்பு ஆர்தொடி தொட்டிக்கு பின் சைடு பூரிக்குமே அங்கதான். கல்யாணம் பண்ணதான் இந்த ஊரு. நான் கல்யாணம் பண்ண வந்து ஜாதி வேற, அவங்க அப்பா வந்து அவ்வளோ இல்லை, அப்பா வந்து விட்டுட்டு போயிட்டாரு. அவரு போய் ஆயிடுச்சு, ஒரு 9 வருஷம் ஆயிடுச்சு. அண்ணா விட்டுட்டு போயிட்டு நீங்களும் உங்க பொண்ணு தனியா தான் பாத்துட்டு இருக்கீங்க? ஆமா, அப்ப நடுவுல வந்து பார்த்து இது பண்ணிக்கிறாரு. ஃபீல் பண்ணாதீங்கக்கா, கடவுள் கண்டிப்பா உங்களுக்கு கை கொடுப்பாரு.
கண்டிப்பா நாங்க சப்போர்ட் பண்றோம். எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க வீடியோ எடுத்து போடுறோம். மக்கள் எல்லாருமே பாப்பாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க. வருத்தப்படாதீங்க. நீங்க உங்களோட சாப்பாடு செம்ம டேஸ்டா இருந்தது. நான் அதனாலதான் வந்து ஏற்கனவே சாப்பிட்டுட்டு போயிட்டு உங்க கடையை வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு வந்தேன். கண்டிப்பா வந்து நீங்க கஷ்டப்படுறீங்கன்னா அது கண்டிப்பா பலன் இருக்கும். நான் பொண்ணு பார்த்து டிகிரி படிக்கிறேன், அது நான் பார்க்கணும். கல்யாணம் பண்ணணும் அந்த வருஷத்துல. நீங்க எல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. ஃபைனலா நம்ம எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தாச்சு. ரிவ்யூ பண்றதுக்கான நேரம் வந்துடுச்சு. நான் கொஞ்சம் ரைஸ் வாங்கியிருக்கேன், அதுக்கு சிக்கன் குழம்பு, மீன் வறுவல், முட்டை வறுவல் ஒன்று வாங்கியிருக்கேன். இது வந்து வெண்டைக்காய் பொரியல் மாதிரி பண்ணியிருக்காங்க, வத்தல் கொடுத்துருக்காங்க. எப்பவுமே வந்து மீன் குழம்பு தான் நம்ம சாப்பிடுவோம். இந்த டைம் வந்து சிக்கன் குழம்பு வாங்கியாச்சு. யூஸ்வலா சாப்பிட்டு போர் அடிக்கும் இல்லையா எனக்கும். ஃபர்ஸ்ட் வந்து சிக்கன் குழம்பு தனியா சாப்பிட்டு பார்க்கலாம். காரசாரமும் சூப்பரா இருக்கு. வந்து சிம்பிளா தான் போட்டிருக்காங்க. இஞ்சி பூண்டு சோம்பு இதெல்லாம் போட்டுதான் அரைச்சி மசாலா மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த சில்லியோட காரம் நல்லா, மிளகாத்தூள் வெறும் மிளகாத்தூள் போட்டிருக்காங்க. அந்த காரத்தோட அப்படியே செம்மையா இருக்கு சாப்பிடுறதுக்கு. மிளகாலாம் போட்டிருக்காங்க. ஒரு காரசாரமான ஒரு சிக்கன் குழம்புன்னு சொல்லலாம். சிக்கன் எல்லாமே நல்லா சாஃப்டா குக் பண்ணியிருக்காங்க. குழம்பு வந்து கன்சிஸ்டன்சி தண்ணியா தான் இருந்தது, ஆனா டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்கு. கரம் மசாலாவோட ஃபிளேவரோட இந்த சிக்கனோட ஃபிளேவர்லாம் நல்லா இறங்கி சிக்கனை நல்லா குக் பண்ணதுனால அந்த ஒரு மாதிரி ஜூஸியா அந்த சிக்கன்ல இருந்து வரும் இல்லையா, ஜூஸியா டேஸ்ட் நல்லா இருக்கு. வெறும் சிக்கன் குழம்பே ஊற்றி போட்டு சாப்பிட்டுருவேன், அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கு. இவங்க வந்து வெண்டைக்காய் பொரியல் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுல வேர்க்கடலை எல்லாம் போட்டு ஸ்பெஷலா பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த வெண்டைக்காய் பொரியலை நம்ம ட்ரை பண்ணுவோம். நல்லா இருக்குங்க. வெண்டைக்காய் வந்து ஒரு மாதிரி, அதுவும் ஸ்ட்ரீட் ஃபுட்ல இந்த மாதிரிலாம் கொடுக்க மாட்டாங்க. வீட்டுல செய்யற மாதிரியே ட்ரையா ரோஸ்ட் மாதிரி பண்ணியிருக்காங்க. அதுல வந்து வேர்க்கடலை இதெல்லாம் போட்டதுனால ஃபிளேவர் வைஸ் நல்லா இருக்கு. இது வந்து கொஞ்சம் கஷ்டமான வேலைன்றதுனால தொக்கு மாதிரி இந்த மாதிரி தான் கொடுத்துட்டு இருப்பாங்க ஸ்ட்ரீட் ஃபுட்ல. நான் முக்கால்வாசி ட்ரை பண்ணது ஒன்று கத்திரிக்காய் தொக்கு இருக்கும், உருளைக்கிழங்கு தொக்கு, இந்த கூட்டு இந்த மாதிரி கொடுப்பாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வெண்டைக்காவை நான் ட்ரை பண்றேன். பார்த்தாலே தெரியும், அப்படியே வந்து வெங்காயம் மட்டும் போட்டு எண்ணெயிலேயே அப்படியே ட்ரையா ரோஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த வேர்க்கடலை எல்லாம் போட்டு ஒரு மாதிரி நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கே. கிட்ஸ்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க வெண்டைக்காய் இந்த வேர்க்கடலை போடுறது. ஏன்னா மிளகுன்றது காரமா இருக்கும், இந்த மாதிரி போடும்போது ஃபிளேவர் வைஸ் நல்லா இருக்கு. அடுத்தது சாம்பார் ஊத்திட்டு வந்திருக்கேன். சாம்பாருக்கு வந்து மீன் வறுவலோட ட்ரை பண்ணலாம். எப்பவுமே வந்து யூஸ்வலா அப்படிதான் இருக்கும். ஃபர்ஸ்ட் வெறும் வாயில சாப்பிட்டு பார்த்துலாம், அப்பதான் ஃபிளேவர் வைஸ் நல்லா இருக்கா என்னன்றதுலாம் தெரியும். ரொம்ப நல்லா இருக்குங்க. கத்திரிக்காய், அவரைக்காய் இதெல்லாம் போட்டு பண்ணியிருக்காங்க. பீன்ஸும் இருக்கு. அந்த காயோட ஃபிளேவர்லாம் இறங்கி ஒரு மைல்டா இருந்தாலுமே நல்லா இருக்கு. மீனை வந்து எடுத்து மீனும் சாம்பாரையும் சேர்த்து சாப்பிடலாம். இந்த மீன் வந்து 30 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க ஒரு மீன். 2 மீன் வாங்கினீங்கன்னா 50 ரூபாய்க்கு தராங்க. மீன் நல்லா இருக்குங்க. இந்த காரம் பூண்டு எல்லாம் போட்டிருக்காங்க, காரம் நல்லா இறங்கி ராஸ்மெல்லாம் இல்லை, நல்லா கிளீன் பண்ணியிருக்காங்க மீனை. அப்படியே நல்லா ரோஸ்ட் பண்ணதுனால டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்கு. சாம்பாரோட சாப்பிடவே அப்படியே ஒரு நல்ல ஒரு அமேசிங் ஃபீலிங்க. எங்கெல்லாம் ரசம் ஊத்திட்டு வந்திருக்கேன். ரசத்துக்கு வந்து வறுத்த முட்டை காரம் போட்டு அவிச்ச முட்டையை வேக வச்சு வச்சிருக்காங்க, அதோட தான் சாப்பிட போறோம். ரசமே நல்லா இருக்கு. பெப்பர் எல்லாம் போட்டு கலரே பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கு. இந்த வறுத்த முட்டையை கொஞ்சம் போட்டு சாப்பிடலாம் ரசத்தோட. ரசம் சூப்பரா இருக்கு. மிளகு ரசம், பெப்பரோட ஃபிளேவர் நல்லா தூக்கலா இருக்கு. ஃபைனலா இந்த ரசம் சாப்பிடும்போது ஒரு தனி ஃபீல் தான். இந்த மாதிரி பெப்பர் எல்லாம் போட்டு காரசாரமா ரசம் கொடுத்தாங்கன்னா செம்மையா இருக்கும். இந்த இதோட முட்டை தொக்கோட சாப்பிடும்போது செம்மையா இருக்கு. முட்டை தொக்கு இல்ல, வறுத்த முட்டையோட சாப்பிடும்போது நல்லா இருக்கு. நான் வெண்டைக்காய், முட்டை, வத்தல் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு சாப்பிட போறேன். அல்டிமேட்டா இருக்கு. அந்த என்ன சொல்றது, இந்த ரசத்தோட ஃபிளேவரோட சாப்பிடுறோம். அதனால எல்லாமே சாப்பிட்டுட்டு ரசம் சாப்பிடும் போது ஈஸியா டைஜஸ்ட் ஆயிடும். ஸோ வந்து ஒரு நாளுமே நான் ரசம் இல்லாம சாப்பாடை பினிஷே பண்ண மாட்டேன். சாப்பிட்டு எல்லாம் முடிச்சாச்சு. இங்க வந்து 50 ரூபாய்க்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடான சாப்பாடு கொடுக்குறாங்க. சிக்கன் குழம்பு, சாம்பார், ரசம் எல்லாமே டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்ததுங்க. எனக்கு ரொம்ப பர்சனல் ஃபேவரட் வந்து சிக்கன் குழம்போட டேஸ்ட் சூப்பரா இருந்தது. கண்டிப்பா வந்து இந்த அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த அக்கா வந்து இந்த கடையை நம்பிதான் வந்து இருக்காங்க. ஏன்னா அவங்க பொண்ணை படிக்க வைக்கிறாங்க. இவங்களுமே சாப்பிட்டுட்டு இவங்க வாழ்வாதாரத்துக்கான சப்போர்ட் வந்து இந்த கடை தான். ஸோ வந்து இந்த சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த அக்காவுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நம்ம வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திக்கலாம். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.
சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது தான் நோட்டிபிகேஷன்ல நான் போடுற வீடியோஸ்லாம் வரும். நீங்களும் பார்த்து கொஞ்சம் எனக்கு பைபிள பொழச்சி போட்டு சப்போர்ட் பண்ணிட்டு போங்க. இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிருத்திகா. பாய்.